எரியுநீர் வெறிகொள்வேலை மாநிலத் துயிர்களெல்லாம் எரிகொள்பூந் தொலவமாலை விண்ணவர்கோனையேத்த அறிவிலா மனிஷரெல்லாம் அரங்கமென் அழைப்பராகில் பொறியில்வாழ் நரகமெல்லாம் புல்லொழிந்தொழியுமன்னே. திருமாலையில் இருக்கக்கூடிய பாசுரம் இப்பாசுரம். தொண்டரடிப்படியாழ்வார் பரோபதேசங்களை பண்ணி கொண்டு போகிறார். திருமாலை அப்படின்னு சொல்லுவதே எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல வேணும். குறிப்பாக இந்த திருநாம வைபவம் இருக்கே, அந்த வைபவம் எம்பெருமானை காட்டிலும் வைபவம் பெற்றதான திருநாமம். அதை சொல்ல வேணுமென்னு அமர்ந்து கொண்டு துதித்து கொண்டு, அதாவது எம்பெருமானை தொழ வேணும் என்று சொல்லிக்கொண்டு சொல்ல வேணும் என்பது உண்டு. ஆனால் அத்தையும் மீறி இயற்கையாக கூட அர்த்தங்கள் தெரியாமல் கூட அத்தை சொல்லலாமே. ஆனால் இவ்வளவு சொல்லி பார்க்குறேனே, ஒன்றுக்கும் இந்த சம்சாரிகள் எல்லாம் தேர்வது போல தோற்றவில்லையே அப்படின்னு ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தமாக நிறைய உபதேசங்கள் ஆழ்வார் பண்ணிக்கொண்டே வருகிறார். ஐயா, நீங்கள்லாம் சம்சாரிகள், இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கொண்டு இப்படி அது போன போக்கிலே போயின்றீர்களே, எம்பெருமானை துதிக்க வேண்டாவா? நமக்கெல்லாம் புத்தி கொடுத்துருக்காரே எம்பெருமான், இந்த புத்தி கொண்டு எம்பெருமானை தொழ வேணும் அப்படிங்கிற ஒரு புத்தி கூட வரவில்லையே. நாமெல்லாம் எங்கே இருக்கணும் தெரியுமா? பகவானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துப ஸ்தானியத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். ஜீவாத்மாக்கள் எல்லாம் பெருமானுடைய திருமேனியிலே ஒரு கௌஸ்துப ஸ்தானியமாக, கௌஸ்துபம் பெருமாள் அந்த சேத்தன் இருக்காரோ இல்லையோ, அதில் இருக்கக்கூடிய, அதாவது திருவரங்கத்தில் போய் நம்ம பெருமாளை போய் சேவிக்க போனோம்னா அதிலே நீல ரத்தன நாயகக்கல் அப்படி பதக்கமாட்ட வைத்திருக்கும். அந்த இடத்துல போய் ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடியதான பிராப்தம் பெற்றவர்கள் நாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, பகுத்து அறிய தெரியவில்லை. எது நல்லது எது கெட்டது என்று சொல்ல தெரியவில்லை. எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து அதன் பிரகாரம் செயல்பட தெரியவில்லை. இப்படி நம்ம இருந்தோம்னா பகவானுக்கு எத்தனை ஒரு வருத்தம் ஏற்படும். இவர்களெல்லாம் அதாவது பிரளய காலத்தின் போது நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றும் உள்ளப்படும். பெருமானுடைய திருமேனிக்கு வயிற்றுக்குள்ளே உள்ள போயிடும். அப்போ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வெளியில் விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் எம்பெருமானை துதிக்க வேணும். அதாவது கண்ணு கை காலு மூக்கு வாயின்னு சொல்லி இந்திரியங்களை எம்பெருமான் கொடுத்து, இந்த அவயவங்களை கொடுத்து, அதன் மூலம் இவனுக்கு அந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேணும், கைங்கரியத்தை பண்ண வேணும். பரதந்திரனாக, சுவாதந்திரியம் இல்லாமல் பரதந்திரனாக எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேணுங்கிற எண்ணம் வர வேண்டுமே. அது இல்லாமல் எங்கெங்கேயோ இப்போ சுற்றின்னு இருக்காளே இவர்களெல்லாம். அந்த இடத்திலே திருவரங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற திருப்பதியில் இருந்து கொண்டு பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேணுமே. திருவரங்கம்னு ஒரு தடவை சொல்ல மாட்டாளா? இவ்வளவும் ஆழ்வார் உபதேசம் பண்ணிட்டே வரார். ஆனால் அதெல்லாம் நமக்கு தோத்தவே இல்லையா? இவர்களெல்லாம் தேராமலே போய்விட்டார்களே அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு வருத்தம். அந்த வருத்தம் ஏற்பட்டது. நீங்கள்லாம் இப்படி சொன்னால் தேவலாமே, நன்னா இருக்குமே அப்படின்னு திருவரங்கம்னு சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு பகுத்து அறிந்த அந்த திருவரங்கம் என்று சொல்ல வேண்டாம், சாதாரணமாக கூட சொல்லலாமே. அது அர்த்தம் தெரிந்து சொல்ல வேண்டாம், அப்படியே கூட சொல்லலாமே. அது கூட சொல்லலையா? அப்படி சொல்லியிருந்தா கூட புல் அப்படின்னு சொன்னால் இந்த சம்சார மண்டலமே புல் அப்படின்னா, இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் எம்பெருமானை போய் சேர்ந்துருக்கலாமே. புல்லொழிந்தொழியுமன்னே, புல்லு போயிடும், எல்லாம் புல்லாக போயிடும் அப்படின்னா ஒன்றுமில்லாமல் போயிடும். இந்த சம்சாரிகள் அப்படின்னு இங்கே இல்லாமல் எம்பெருமானை போய் சேர்ந்து விடலாமே அப்படிங்கிற ஒரு உயர்ந்த திருவுள்ளத்தாலே ஆழ்வார் பாசுரத்தாலே சொல்லுகிறார். அதுதான் வெறிகொள். முதல்ல சொன்னால் எரியுநீர் வெறிகொள் வேலை, அதாவது எரியும் நீர் வெறிகொள் வேலை. கடல்லாலே சூழப்பட்டிருக்கோம் இல்லையோ, இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் எரியுநீர் வெறிகொள், ரொம்ப பெருசாக அலைகள் எல்லாம் வரக்கூடிய வெறிகொள் வேலை. நல்லா அலைகளோடு இருக்கக்கூடிய கடல் இருக்குது. கடலில் நல்லா பெரிய பெரிய அலைகள்லாம் வருது. அதில் நிறைய மீன்கள் எல்லாம் இருக்குது. அந்த மீனெல்லாம் அப்படியே அலை அடிச்சு, பெரிய பெரிய அலையெல்லாம் அடிச்சுன்னா வெளியில் வந்துடுமோ இல்லையோ, வெளியில் வந்து துடிக்கும். அப்படியே அலையெல்லாம் முட்டு போயிடுதுன்னா, இது மண்ணில் தங்கி போயிடுதுன்னா துடிக்க ஆரம்பிச்சிடும். துடிக்குமோ இல்லையோ, அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த ஒரு இடம், இந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அப்படியே அந்த மீன் வாடை அடிக்கும். அந்த மீன் வாடையோடு இருக்கக்கூடிய அந்த மீன் வாடைன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏதோ ஒரு பூக்கடை இருக்கும், பூக்கடை வழியாக போவோம். அந்த பூக்கடை முடிஞ்சு திரும்ப என்ன ஆகும்னு நடுவில் வேறு ஏதாவது இந்த மாதிரி கடைகள்லாம் வந்துடுதுன்னா அதை தாண்டி திரும்பவும் மீன் கடை இருக்கும். அதாவது பூக்கடை இருக்கும், முதல்ல பூக்கடை இருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் மீன் விற்கிற இடங்கள் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப புஷ்ப கடைகள்லாம் வந்துடுதுன்னா இந்த புஷ்பத்தினுடைய மனம் அங்கே இருக்காது. எது இருக்கும்னா அதோட அங்கே நாற்றம் துர்நாற்றம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுதான் இருக்கும்.
ஆனால் அது மாதிரி என்னும் நாம் இங்கிருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்சார மண்டலத்தில். இதை விட வசதி ஒன்று சொல்ல போகிறார். ஏன்னா எரியுநீர் வெறிகொள் வேலை மாநிலத்துயிர்கள் எல்லாம், மாநிலம்னு சொல்லப்படுகிறதான இந்த சம்சார மண்டலம் இங்கே இருக்க முடியோ. இங்கே நம்ம இருக்கோம், உயிர்கள் எல்லாம். இவர்கள்லாம் எங்கே இருக்கணும்? கௌஸ்துபஸ்தானியமாக, எம்பெருமானுக்கு கௌஸ்துபஸ்தானியம்னு இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜீவராசிகள், ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் போய் இருக்கக்கூடியவ பிராப்தம் பெற்றவர்கள் இந்த சேதனர்கள் எல்லாம். ஆனால் இங்கே இவன் என்ன பண்ணுறான்? இந்த நாதத்துக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்கான். அதான் முதல்ல சொல்கிறார், இந்த ஜீவாத்மாக்கள் பரதந்திரனாக எம்பெருமானுக்கு சேஷபூதனாக இருக்க வேணும், கைங்கரியம் பண்ண வேணும், அவனுடைய திருநாமத்தை சொல்லணும். அதெல்லாம் பண்ணலை, மறந்து போயிட்டான். அப்படி மறந்து போயிட்டு எப்படி இருக்கான்? பகுத்தறிவு கூட இல்லை. எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியல. தெரியாமல் எங்கேயோ போகிறான், எங்கேயோ வரான், எப்படியும் உடனே இருக்கான். அப்போ நல்லது இருக்க கெட்டதை பற்றி கொண்டு அதுக்காக சொல்ல வரா. எரியுநீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம், இந்த ஜீவராசிகள் சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாம். ஏன்னா இந்த சம்சாரம்ங்கிறது எவ்வளோ பெருசு இருக்குன்னா, இந்த அதாவது 50 கோடி விஸ்தீர்ணமான அண்டம் அப்படி சொல்கிறா. 50 கோடினா 500 கோடி மைல் விஸ்தீர்ணம். இந்த உலகம் பரப்பளவு முழுக்க எவ்வளவு இருக்குன்னா அண்டகடாகங்கள் அத்தனம். அதாவது அதை சொல்கிற போதே 50 கோடி விஸ்தீர்ணமான அண்டம் என்று பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துக்காரர் தானும் தெரிவிக்கிறார். அவ்வளவு பெருசாக இருக்கக்கூடியது. அண்டானாந்து சகஸ்ரானாம் சகஸ்ரான் அயுதானிச்சன்னு சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெருசாக இருக்கக்கூடியதான இந்த உலகம். இந்த உலகத்தில் மாநிலத்து உயிர்கள் எல்லாம், இந்த ஜீவராசிகள் எல்லாம் என்ன பண்ணுறோம்? எம்பெருமான துதிக்க வேணும்னு தெரியவில்லை, அப்படி சுற்றினே இருக்கும். எங்கே இருக்கணும்? இந்த எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜீவராசிகள் பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடியவா. அதைத்தான் அடுத்த வரியில் சொல்கிறார். வெறிகொள் பூந்தொளவ மாலை விண்ணவர் கோணையத்தா. வெறிகொள் பூந்தொளவ மாலை. அதே இவன் எப்படி இருக்கணும்? ஏன்னா எம்பெருமானுடைய முதல்ல எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ரெண்டாவது சொல்கிறார், இவன் இந்த நாத்தத்துக்குள்ளே சுற்றின்னு இருக்கானோ இல்லையோ, அது கூடாது. ஏன்னா இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறதுனால அது கூடாது. எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூந்தொளவ மாலை விண்ணவர்கோனை ஏத்தா. அப்போ பகவானுடைய திருமேனியில் அப்படி திருத்துழாய் மார்பன் பூந்தொளவ மாலை அதோட நாற்றம் இருக்குது. இது எப்படி இருக்குது? நாற்றச்சுழாய் முடி நாராயணன், அது துர்நாற்றம். அப்போ அந்த மீன், அந்த கடல் ஓரம் மீன் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நாற்றம் இருக்குது. அதில் அவன் சுற்றின்னு போகிறதுக்கு இருக்கிறதுக்கு தான் இருக்கானே தவிர, இவன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இவன் இருக்க வேண்டியது நித்தியசூரிகள் கொண்டாடுகிறதான நித்தியசூரிகளுக்கு அவளோட சேர்ந்து இவனும் கொண்டாடணும் எம்பெருமான. பூந்தொளவ மாலை வெறிகுள் பூந்தொளவ மாலை விண்ணவர் கோணையத்தா. அப்படி திருத்துழாயை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை துதிக்கக்கூடிய நித்தியசூரிகளோடு இருக்கக்கூடிய வர்க்கம் இவன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அதெல்லாம் விட்டுட்டான். ஒரு தரம் கூட சொல்லலை. ஏன் தெரிஞ்சு சொல்லணுமா? திருவரங்கத்தில் இருக்கான், அவனுக்கு தெரியல. ஆனால் திருவரங்கம்னு சொல்லலாமே. ஐயா, நீ அதோட அர்த்தம்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ல வேண்டாம், அப்படியே சொல்ல. அறிந்து புரிந்து அப்படிலாம் சொல்ல வேண்டாம், அப்படியே சொல்ல. அப்படின்னா அதை விண்ணவர் கோனை ஏத்தா. மேலே சொன்னார் அடுத்தது, இல்லை அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கமென் அழைப்பராகில். அறிவிலா மனுஷர், அறிவு இல்லாத நம்மெல்லாம் எப்படி இருக்கோமா? அறிவே இல்லையா. அறிவுன்னா இது அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியணுமோ இல்லையோ, இவனுக்கு அது தெரியல. அதைத்தான் பகுத்து அறிவுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம அது பகுத்தறிவுன்னா வேறு எதையும் சொல்லிட்டு உட்காந்துருக்குமே தவிர, பகுத்து அறிதல் அப்படின்னா இது நல்லது, இது சாமானிய தர்மம், இது விசேஷமான தர்மம், விசேஷ தர்மம் இது எம்பெருமானே சாட்சாத், அவனே விசேஷ தர்மம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? சாதாரண தர்மத்தை பிடித்து கொண்டு அதுவே உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அல்லாமல் நம்மளை என்னன்னு சொல்கிறார்? அறிவிலா மனுஷர் எல்லாம், அறிவே இல்லாமல் இதுதான் சரி இது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய கூட அளவுக்கு கூட இவனுக்கு தெரியல. பகுத்தறியக்கூட இவனுக்கு தெரியவில்லை. என்னென்னு பண்ணுறான்? இவன் இருக்கிறத பார்த்தா இந்த சம்சார மண்டலத்தை தான் அவர் நரகம்னே சொல்கிறார். அடுத்த வரியில் சொல்ல போகிறார். அதை சொல்ல, அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கமென் அடைப்பராகில். சரி, உனக்கு சாஸ்திரம் தெரிய வேண்டாம், இது தெரிய வேண்டாம், அது தெரிய வேண்டாம், ஒன்றும் தெரிய வேண்டாம். ஆனால் அரங்கம் என்னாவது சொல்லலாம். அரங்கம்னு சொன்னால் உனக்கு என்ன குறைஞ்சி போடுவீங்க? திருவரங்கம் அப்படின்னு சொல்லணும். திருவரங்கம்னு சொல்கிறதுக்கு இது ஆதிசங்கர பகவத்பாதர் தானும் தெரிவிக்கிறார். இதம் ஹிரங்கம் தஜதாம் இதாங்
அதாவது இதம் ஹிரங்கம் தஜதாம் இஹாங்கம் புனர்னச்சாங்கம் எதிச்சாங்கமேதி. இது ஆதிசங்கர பகவத்பாதத்தானும் பெருமாள் அதாவது திருவரங்கத்துக்கு வந்து அவர் சேவிக்கிறச்சே சொல்கிறார். அவர் இதம் ஹிரங்கம், இது ரங்கம், தஜதாம் இஹாங்கம். இங்கு ஆரொருத்தன் தன்னுடைய ஜீவன் அவனுக்கு இங்கிருந்து புறப்படுகிறதோ புனர்னச்சாங்கம், ஒரு நாளும் அவன் திரும்ப வருவதே கிடையாது. கண்ணன் பெருமான் கீதையில் சொன்னதுமே என்னை சொல்லு என்னை சொல்லு, சததம் கீர்த்தயந்தோமா யதந்தஸ்ய திருடபிரதாக நமசந்தஞ்ச மாம்பக்தாக நித்தியுத்தாக உபாசதே. கண்ணன் கீதைகளை தெரிவிக்கிறான், திருநாமத்தை சததம் சததம் கீர்த்தயந்தோமாம், கீர்த்தனம் எம்பெருமானுடைய திருநாமத்தையும் அவன் இருக்கக்கூடியதான திவ்ய தேசம் சொல்லமா இல்லையா? வெறும் ஊரா, வெறும் தேசமா? வெறும் தேசம் அல்ல, திவ்யமான தேசம். இந்த திவ்ய தேசத்தை பெருமாள் பேர் இருக்கா அப்படின்னா பெருமாள் பேரே இல்லையா? திருவரங்கம், திரு அரங்கம், திரு அரங்கம். பிராட்டி நர்த்தனம் ஆடுவதற்காக ஹேதுவாக இருக்கக்கூடிய இடம் திரு அரங்கம். அங்கே வந்ததுனால இவருக்கு திரு அரங்கநாதன் அப்படின்னு பேர். ஆரம்பத்திலே பார்த்தோம், நாராயணன் என்னும் ஜெகநாதன் என்னும் அவருக்கு திருநாமம் திருவரங்கத்துக்கு வருவதற்கு முன்பாக. ஆனால் அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரங்கநாதன் அப்படின்னு பேர். நம்ம சம்பிரதாயத்தில் வர பெரிய பெருமாள்ன்னே சொல்லுவோம். அந்த பெரிய பெருமாள் அதாவது அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கமென் அழைப்பராகில். ஏன்னா கௌஸ்துபசானத்தில் இருக்க வேண்டிய ஒவ்வொருத்தனும், ஆனால் அதை விட்டு கொடுத்து ஏதோ சாக்கடையில் விழுந்து கிடக்கான், இருக்கானா இல்லையா? அதாவது நம்மளே போகிறோம், பார்க்குறோம், சாலையில் பார்க்குறோம், பெருமாளை சேவிக்கிறது, அவனை கொண்டாடுவது, அவனுடைய திருத்தேரை வடமிழுப்பது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, திருமஞ்சனம் செய்விப்பது, தீர்த்தம் கொண்டு வருவது, திருத்துறாவி கொடுப்பது, இதெல்லாம் கைங்கரியம் அப்படின்னு சொன்னால் அதை விட உயர்ந்த கைங்கரியம்னா அழகிடுதல். அந்தந்த சந்நிதியில் போய் குப்பைகளெல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதைத்தான் திருவனந்தபுரத்தில் அங்கே போனோம்னா அதைத்தான் கடைத்தலை சீர்க்கப்பெத்தால் கழுவினை களையலாமே ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வாருடைய பாசுரம், கடைத்தலை சீக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே. அந்த இடத்துல போனோம்னா முன்ன நாள்லலாம் என்ன பண்ணுவாளா, சந்நிதிக்குள்ளே போனால், திருவனந்தபுரத்துக்கு போனால், இங்கேருந்து தமிழகத்துலேருந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போனால் ஒரு தொடப்பம் கேட்டால் கொடுப்பா. ஏன்னா சந்நிதியை பெருக்கணும். ஏன்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவது, பெருமாளுக்கு அர்ச்சனம் பண்ணுவது, பெருமாளுக்கு மாலை தொடுப்பு கொடுப்பது, பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வருது, அர்க்கியபாத்தியாசமனியங்கள் காண்பிப்பது, இதுதான் கைங்கரியம் அப்படிங்கிறது இல்லை. பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் கைங்கரியம் தான், உயர்ந்த கைங்கரியம் தான், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் போய் பெருக்கு கொள்ளுன்னு சொன்னால் ஆரான்னு பண்ணுவாளா? அப்படி பண்ண மாட்டாளோ இல்லையோ, ஆனால் அது பண்ணணும். அதுதான் உயர்ந்த. நம்ம கடைத்தலை சீக்கப்பெத்தால் கடுவனை களையலாமேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரேனா நம்முடைய பாபங்களெல்லாம் அப்படியே நசையத்து போகும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொழுது நம்ம பெருமானுடைய சந்நிதியை நாம் கூட்ட வேணும், நாம் பெருக்க வேணும், நாம் சுத்தமாக வச்சுக்கணும். எம்பெருமான் நம்ம வீடுன்னா எல்லாம் பண்ணுவோம், ஆனால் சந்நிதின்னு மட்டும் எடுத்து தூணில் துடைக்கிறது, குப்பையை தூக்கி அப்படியே போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையோ. அது சொல்கிறா, அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கமென் அழைப்பராகில். அறிவிலாத மனுஷர்கள் நாம் எல்லாம், நமக்கு எங்கே இருக்குது இது நல்லது இது கெட்டது நமக்கு தெரிகிறது தான். அறிவிலா மனுஷர்கள் எல்லாம் அரங்கம். ஒரு தடவை அரங்கம்னு சொல்லுங்களேன், தெரிஞ்சு சொல்லணுங்கிறதுல அப்படியே சொல்லுங்களேன். அப்போ அரங்கமென் அழைப்பராகில். மேலே சொன்னால் பொறியில் வாழ் நரகமெல்லாம். பொறியில் வாழ் நரகம் இது ஒன்று சொன்னால், அதாவது நம்ம இருக்கிறது எரியநீர் வெறிகொள் வேலை மாநிலத்துயிர்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னபோது அது எப்படி திண்டாடு இருக்குமா இந்த சம்சார மண்டலத்தில் நம்ம எல்லாம் அப்படின்னா, இந்த வெள்ளத்தில் ஒரு நரி மாட்டின்னு கொடுத்தோன்னா அப்படின்னு சொல்கிறான். வெள்ளத்தில் நரி மாட்டி கொண்டால் எப்படி திண்டாடுமோ அது மாதிரி திண்டாடு இருக்கோம் நம்ம. இன்னொரு இடம் இது பொறியில் வாழ் நரகம்னு அடுத்து சொன்னார். இந்த பொறியில் வாழ் நரகம்னா என்ன அர்த்தம்னா, சரி ஏதோ நரகப்பட்டணும், ஆறாவது நரகத்துக்கு போகணும்னா ஆசைப்படுவாளா? ஒருத்தர் நரகத்துக்கு போகணும்னா ஆறும் சொல்ல மாட்டா, அதுக்காக இல்லை பாவம் வந்துடும், அதனால் நம்ம போகக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை பற்றியே சொல்லலைங்க. எதை சொல்கிறாருன்னா, இந்த சம்சார மண்டலம் தான் நரகம்னார். இப்போ நகரம் அப்படின்னு எழுதுகிறோமோ இல்லையோ, நகரம் நகரம், அது அப்படியே அந்த ரகாரத்தை முன்னாடி போட்டோம்னா நரகம் ஆயிடுதா. இப்போ நம்ம வண்டி காடியில் போகும்போதே நமக்கு தோணும், நரகம்னு தனியாக ஒன்றும் போவாண்டாண்ணா, இதில் போனாலே, இந்த சாலையில் போனாலே அது நரகம்தான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்குத்தான் பொறியில் வாழ் நகரம்னா நரகம்னா, பொறியில் வாழ் நரகம்னா, இந்த பொறியில் ஒரு எலி பொட்டி இருக்குன்னா அந்த எலி பொட்டிக்குள்ளே போய் மாட்டின்னு கொடுத்துனா அந்த எலி என்ன பண்ணும் தெரியுமா? திண்டாடும், குறுக்க நெடுக்க இப்படி யாராவது அந்த பக்கம் போகும் சொன்னாலா, இல்லை யாராவது இந்த பக்கம் போகும் சொன்னாலா? ஒன்றும் இல்லை, இருக்கிற இடமே அவ்வளோதான். அதில் இருக்கிறதே இந்த இவ்வளோதான் இடம் இருக்குது.
அதுக்குள்ள இந்த பக்கம் வலை, அந்த பக்கம் பொட்டி, அந்த பக்கம் இருட்டு, இந்த பக்கம் வெளிச்சம். அதனால இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி போயிட்டு இருக்கோம். அதை நம்ம கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் விடுற வரைக்கும் அது என்ன பண்ணும்? ஒரு இடத்துல உட்காந்துருக்காது. குறுக்கும் நெடுக்குமாக 4 பூரா ஓடிட்டு இருக்கும். ராத்திரி பொழுதுலேருந்து எண்ணிக்கொண்டு விடுறோமோ அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதுதான் நம்ம எல்லாம் மாட்டின்னு இருக்கோம். இந்த சம்சார மண்டலத்தில் நாம் சிக்கி கொண்டு இருக்கக்கூடியதான தவிப்பு எதுன்னா பொறியில் வாழ் நரகம். இங்கே இருக்கக்கூடிய சம்சாரமே நரகம். வேற தனியாக நரகம்லாம் வேண்டானா அப்படின்னு யமபட்டணத்துக்கெல்லாம் போக வேண்டானா? பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லுழிந்தொழியுமன்னே. புல் முளைச்சி போயிடுமே. நீங்கள்லாம் சொன்னால் நல்லா இருக்குமே. ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே, ஒரு சங்கடமும் இல்லாமல் போயிடுமே. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அதுதான் ரொம்ப வருத்தம் ஆழ்வாருக்கு. ஏன்னா பெரியவர்கள்னு சொன்னாலே நம்ம சாலையில் போகும்போது பார்த்தா ஒரு சாக்கடையில் ஒருத்தன் படுத்து கிடப்பான். படுத்து கிடக்கானாமா? அப்படியே நாகரிகமாக சொல்கிறேன், படுத்து கிடக்கான்னு. எத்தையோ ஒன்று தகாத வஸ்துக்களை குடித்து விட்டு வீட்டுக்கும் ஒன்றும் பண்ணுறதில்ல, தனக்கும் கொத்தை. இவன் பண்ணுற உபாதைகளை பார்த்தா வீதியில் படுத்து கிடப்பான். அது எதுக்குன்னு தெரியலையோ இல்லையோ, எத்தையோ ஒன்று சாப்பிட்றோம், அது ஏதோ பண்ணுறது. இவன் ஒன்றுமில்லை, வஸ்திரம் கிழண்டது கூட தெரியாமல் தான் அப்படியே கிடக்கான். அதுதான் இருக்குது. இதுதான் தெரியுதே தவிர வேற ஏதாவது தெரியுதா? ஆஹா, இவன் இருக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இத்தை தான் அவன் பிடித்து கொள்ளுகிறான். சரி, இதை கொடுத்தா இதை நன்னா இதை பிடிச்சுன்னுறான். அதை பிடிச்சுன்னுட்டு அவன் இப்படியே இருக்கத்தான் எனக்கு நல்லது. இதுதானே இவனுக்கு வாழ்ச்சி. ஆளறவனுக்கு அதுதானே வாழ்ச்சி. அவன் இப்படியே இருக்கணும், நான் இப்படியே இருக்கணும். இதுதானே பண்ணுறோம். ஆஹா, இதைத்தான் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லொழிந்து முடியுமன். இப்படி திருவரங்கம்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? நீ சொல்லியிருந்தா பெருமாள் புறப்பாடு வருது, அதை விட்டுட்டு வீதியில் விழுந்து கிடக்கே. அப்போ பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லொழிந்தடியுமன்னே. புல் முளைச்சி போயிடுமே. மற்ற இடத்துல ஆழ்வார், அதாவது நம்ம ஆழ்வார் சொல்லும்போது அங்கே பெருமாளே இல்லையா, வைகுந்த வானாடும், அதாவது புல்லொடிந்தொன்னு அங்கே ஆழ்வார் சொல்கிறார். அதாவது கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லொழிந்த நகல். அங்கே மற்றொரு இடம், அது வேற இடம். ஏன்னா பெருமாள் அங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு வரான். திவதேசங்கள் பூரா பெருமான் தானும் எழுந்துருளி இருக்கிறான். அவர் அங்கேருந்து கல்லா கனகடலா வைகுந்த வானாடா புல்ல ஒன்றுமில்லை, அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டார் பெருமாள், இங்கே வந்துட்டாருன்னு ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே. ஆனால் இங்கே பார்த்தோம்னா, இங்கே நீங்கள் இவ்வளவு சங்கடப்பட்டுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக திருவரங்கம்னு ஒரு முறை அழைப்பானாயில் என அவன் அழைக்க மாட்டேங்கிறான். அதனால தான் திருவரங்கன், அதாவது அரங்கமன் அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லொழிந்தொழியுமன்னே என்ன. இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய, இந்த திருவரங்கத்துக்கு இருக்கக்கூடியதான வைபவத்தை அந்த திருவரங்கம்னு சொல்லு போகிறோம், வேற எதுவும் சொல்ல மாட்டானி அப்படின்னு ஆழ்வார் நமக்கு பரோபதேசத்தை கொஞ்சம் வலுவாக சொல்லுகிறார் ஆழ்வார். மேலும் பார்ப்போம்.